தண்ணி ஊத்துறீங்க? ஏமா இந்த பொண்ணு மேல தண்ணி ஊத்துறீங்க? தீ மிதிக்கிறவங்களோட உடம்புல அந்த தீப்பொறி சூடு எதுவும் ஏறக்கூடாது. அதுக்காக தான் தண்ணி ஊத்தணும். அப்ப நாங்களும் சேர்த்து தண்ணி ஊத்துறோம். அப்ப நாங்களும் சேர்த்து தண்ணி ஊத்துறோம். இது அந்த என்ன ஸ்ட்ரீட்ல நடக்குது? எதுக்கு அந்த இசை மேல எல்லாரும் தண்ணி ஊத்துறாங்க? ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி. ஐயோ, எப்படி இந்த மாலையில நெருப்பு பிடிக்கும்? ஓம் சக்தி, பராசக்தி. எனக்கும் அதுதான்க்கா தெரியல. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி. அவங்க சரியாதான் சொல்லிருப்பாங்க. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி. யாருடி இந்த லேடி? ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்து அந்த பிளானுக்கு எடுத்தது பத்தாதுன்னு இப்ப வேற சாமி படத்துல வர மாதிரி சும்மா இல்லாம அம்மன் மாதிரி வந்து தண்ணிய ஊத்தி இந்த பிளானுக்கு கெடுத்து விட்டுட்டாங்களே. ஐயோ! ஓம் சக்தி, பராசக்தி. நம்மளோட பிளான் மொத்தமும் வீணா போச்சு. ஐயோ! ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி. அம்மாடி இசை பார்த்து அம்மா, உன்னோட அருளால என் அத்தையோட வேண்டுதல நான் கரெக்டா பண்ணிட்டேம்மா. என் அத்தைக்கு இனிமே எந்த கஷ்டமும் வராம நீதாம்மா பாத்துக்கணும். அவங்க எப்பவுமே ஆரோக்கியமா 100 வருஷம் வாழணும். இசை, உங்க அத்தை செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை ரொம்ப சரியா நிறைவேத்திட்டம்மா. உன் பாசமும் அந்த அம்மன் மேல நீ வச்சிருக்க பக்தியும் உன் அத்தைய மீட்டு கொண்டு வந்துரும் பாரு. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு பயப்படாம 9 பேருக்கு அன்னதானம் பண்ண. அவங்க மனசார வாழ்த்துற வாழ்த்தும் உன் மாமியார சீக்கிரமாவே குணமாக்கிடுமா. கவலையே படாத. நீ மாலையை கழட்டிடுமா. ரொம்ப நன்றிம்மா, என் கூடவே இருந்ததுக்கு. நான் எப்பவுமே உன் கூடவே தாமா இருப்பேன். ஐயோ அக்கா, இந்த மாலை ஐயோ இது எப்படி என் கழுத்துல வந்துச்சு? ஐயோ இந்த மாலை எப்படி என் கழுத்துல விழுந்துச்சு? ஐயோ, அந்த இசையை நம்மளால எதுவுமே பண்ண முடியல. ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் அது நமக்கே வினையாகுதே. மாலை எப்படிங்க உங்க கழுத்துக்கு வந்துச்சு? அதான் எனக்கு புரியல. அத வாங்கின உன் கழுத்துல விழாம ஓட வந்த ஏன் கழுத்துல வந்து விழுது? ஐயோ, கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே போயிடுச்சு. அக்கா, இந்த முறையும் அவளை எதுவுமே பண்ண முடியலையேக்கா. ஏய், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வா, நம்ம இங்க இருந்து போயிடுவோம். இங்க என்ன பிரச்சனை? போ. அக்கா, இந்தாக்கா.
வர்ஷினி, ஓரளவுக்கு சமையல் வேலை எல்லாம் முடிச்சிட்டேன். நான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற 9 சுமங்கலி பெண்களை நம்ம வீட்ல விருந்து இருக்குன்னு சாப்பிட கூட்டிட்டு வரேன். நீ போக்கா, நான் பாத்துக்கிறேன். சரி, பாத்துக்கோ, நான் வந்துடுறேன். அக்கா, இந்த இசை எங்க போறா? வேற எங்க போவா? அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து 9 சுமங்கலிக்கும் சமைச்சு முடிச்சிட்டாளுங்க. இப்ப ஆளு கூப்பிடணும்ல, அதுக்குதான் கிளம்புறோம். ஓஹோ, அக்கா நாமளும் போலாம். ஏதாவது பேசி அவங்க யாரையுமே சாப்பிட விடாம பண்ணிடலாம். வசந்தி அக்கா, வாமா. என்ன இசை? அக்கா, நாங்க வீட்ல விருந்து வச்சிருக்கோம். நீங்க 2 பேரும் குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு போங்க. கண்டிப்பாமா. சரி சுபத்ராக்கா வீட்டு விருந்துக்கு வராமையா? சரி, வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம். அக்கா, லக்ஷ்மி அக்கா, நீ வா. அக்கா 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 அக்கா, கொஞ்சம் நில்லுங்க. இசை இப்ப வந்து உங்களை விருந்துக்கு கூப்பிட்டாளா? ஆமா. நல்ல வேலைம்மா சொன்னீங்க, இல்லனா சாமி குத்தமா இருக்கும். அது நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வரோம். அதான் கரெக்ட். வரோம். சரி வாங்க.